The markets are at an all-time high. You must be wondering what to do now. Is it a right time to invest? என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசுகிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஷாம் சேகர்ங்கிற பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இங்கிலீஷில் பேசுவோம். இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ரிஸ்க்கு கம்மியாக எடுத்தால் பணக்காரனாக முடியாது. யார் சொன்னது? நான் பார்த்த வரைக்கும் முதலீட்டாளர்கள்லேயே அதிகம் பணம் சம்பாதித்தவர்கள் ரிஸ்க்கு அதிகமாக எடுத்தவங்க இல்லைங்க. அளவாக ரிஸ்க் எடுத்தவங்க தான் பெரிய பணக்காரனாக இருக்காங்க. இப்போ டைட்டன் கம்பெனியை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கின காலத்தில் அவர் ரிஸ்க்கை அதிகம் எடுத்தாரா கம்மியாக எடுத்தாரா? மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன நினச்சாங்க தெரியுமா? எங்கேயுமே போகாது இந்த கம்பெனி, இதை போய் அவர் விரட்டி வாங்குறாரு, இதை விட இன்னும் பெட்டராக ரிஸ்கியான கம்பெனிஸை வாங்கினா இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுமேன்றதான் மார்க்கெட்டினுடைய கவனம். அதுதான் மார்க்கெட்டினுடைய புரிதல். பட் அவருக்கு தெரிஞ்சது இந்த விலையில் வாங்கினா நான் ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கு ஒன்றுமே கொடுக்கல, எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து டைட்டனை வாங்கும்போது டைட்டன் உருவாக்க போகிற மிகப்பெரிய பிஸ்னஸ்க்கு அவர் எந்த மதிப்பும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கணக்கை போட்டார். மார்க்கெட் என்ன பார்க்குது? அவர் வந்து வாட்ச் பிஸ்னஸ்க்கு ரொம்ப அதிகமாக மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு. ஸோ ரிஸ்க்கை வந்து அதிகமாக எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் மார்க்கெட் நினைக்கலாம். ஆனால் முதலீட்டாளர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இந்த முடிவில் ரிஸ்க் அதிகமாக எடுக்கலை அப்படின்றது தான் அவருடைய எண்ண ஓட்டம். ஒவ்வொரு தடவையும் நானும் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டாக் 20 மடங்கு 30 மடங்கு 40 மடங்கு போகுது. நான் அந்த ஸ்டாக்கை வாங்கும்போது நான் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த மதிப்பு இந்த வளர்ச்சியை உள்வாங்கவில்லை அப்படிங்கிறதா உண்மை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வேகமாக வளர்கிற கம்பெனிக்கு அதிக மதிப்பு கொடுத்து வாங்கினா அவங்க ஜாஸ்தி சம்பாதிப்பாங்கன்னு. இன்னைக்கு கூட நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய கம்பெனிஸ், நிறைய செக்டர்ஸ் 100 PEக்கு மேலே இருக்குது. சோலார், டிஃபென்ஸ், இது எல்லாமே B2B பிஸ்னஸஸ். அதாவது ஒன்று ஒரு தொழில் இன்னொரு தொழிலுக்கு விற்கிறது, இல்லைனா B2G பிஸ்னஸஸ், அதாவது ஒரு நிறுவனம் அரசுக்கு விற்பது. B2B B2Gலாம் அதிக மதிப்பு கொடுத்து வாங்கினாக்கா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனங்களுடைய வாடிக்கையாளர்கள் போதுமான அளவு ஆர்டர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவன மதிப்பே வந்து அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு அதிக நிறுவன மதிப்பு கொடுத்து வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. ஸோ அதிக ரிஸ்க் எடுத்தால் தான் அதிகம் சம்பாதிக்க முடியுன்ற அந்த எண்ணமே வந்து ப்ராப்பராக யோசித்து உருவாக்கப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. ரொம்ப ஆப்வியஸ் சிம்பிள் டெசிஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதை மக்கள் விரும்பாததுக்கு காரணமும் இதில் ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இல்லையே, இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையே, இது எப்படி மேலே போகும் அப்படின்னு. சேலஞ்ச் இல்லாத கம்பெனி தான் ஸ்மூத்தாக மேலே போகும். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 500 ரூபாய் நிறுவன மதிப்பில் இருந்த பேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறோம். இந்த கம்பெனிக்கு நல்ல மார்ஜின் இருக்குது, நல்ல பிராண்ட் ரீகால் இருக்குது, பி ரேஷியோ ஒரு 20 மடங்கு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது என்னங்க இன்னர் வேர் பிஸ்னஸ்ஸு, அப்படியே வருஷம் வளர்ந்துட்டு இருக்கோம், எல்லாரும் புதுசு வாங்க தான் செய்வாங்க, பழச தூக்கி போடுவாங்க, கஸ்டமர்ஸ் நிறைய தான் இருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டெடியாக ஒரு 15% க்ரோ ஆகும், இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னாங்க மார்க்கெட். அதை வாங்க விரும்பாததுக்கு காரணம் அதில் பெரிய ரிஸ்க் இல்லைங்கிறது தான். இந்த நேரத்தில் நம்ப மாட்டீங்க, எல்லாரும் வாங்கிட்டு இருந்த பங்கு எதுன்னு பார்த்தா அனில் அம்பானி குரூப் ஸ்டாக்ஸ். ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது, டிஃபென்ஸில் போகிறாங்க, அத்தை பண்ணுறாங்க, இத்தை பண்ணுறாங்கன்னு அதை சேஸ் பண்ணுறாங்க பீப்புள். அதோடு சேர்ந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சேஸ் பண்ணுறாங்க. ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும்னு. அதே நேரத்தில் பேஜ் இண்டஸ்ட்ரி 500 ரூபாய் கிடைக்குது. மார்க்கெட் இதை திரும்பி கூட பார்க்கல, லோ ரிஸ்க் ஸ்டாக்னு சொல்லி. அந்த லோ ரிஸ்க் ஸ்டாக் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது. சரி, ஹை ரிஸ்க் ஸ்டாக்லாம் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லணுமா இல்லை நீங்களே? அதாங்க, இதுதான் மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் லோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் உள்ள ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட். இது மாதிரி 1000 உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய அனுபவத்தில் எப்போல்லாம் நான் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தேனோ அது எல்லாமே எனக்கு பெரிய சோதனையாகத்தான் அமைந்தது. எப்போல்லாம் நான் ரிஸ்க்கே எடுக்கலையோ, ரொம்ப லோ ரிஸ்க் ஐடியாஸை வாங்கினோ, அந்த ஐடியாவில் தான் எனக்கு அதிக
பணமும் சம்பாதிக்க முடிஞ்சது. இதனால தான் நான் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட், ஒரு பிஎம்எஸ் ப்ராடக்ட் சாலிட்டார்னு கிரியேட் பண்ணும்போது ஹை ரிஸ்கே வாங்க மாட்டோம் அப்படின்னு ப்ராடக்ட் ஃபிலாசபிலே சொன்னோம். கடன் உள்ள கம்பெனிஸை தொட மாட்டோம், அது விரும்ப மாட்டோம்னு ஆரம்ப கட்டத்திலே சொன்னால் இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் மாதிரி நிறைய கடன் வாங்கி வளர வேண்டிய நிறுவனங்களை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராடக்ட் ஃபிலாசபியில் கொண்டு வந்துட்டோம். ஸோ லோ ரிஸ்க் அப்ரோச்சில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நாங்கள் மார்க்கெட் இறங்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம். ரொம்ப இறங்கினாக்கா நல்லா வாங்குவோம். இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மார்க்கெட் இறங்கும்போது தைரியமாக பணத்தை போட சொல்லுவோம். அவங்க போடுற பணத்தையும் சரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னேன், மார்க்கெட்டுக்கு லோ ரிஸ்க் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு வாங்கணும். ஆட்டோவே எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட் விரும்புகிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் விரும்புகிற கம்பெனி ஹை ரிஸ்க் ஆட்டோ ஸ்டாக் தான். லோ ரிஸ்க் ஆட்டோ ஸ்டாக்கை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா போரிங்க, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் டெலிகாம்லேயும் நடந்தது. யாருமே டெலிகாம் ஸ்டாக்ஸை பார்க்கவே இல்லை, அல்லது பார்த்தாக்கா அந்த நம்பர் 1 நம்பர் 2 ஸ்டாக்கை வாங்க மாட்டாங்க. எல்லாரும் போய் வோடாஃபோன் ஐடியா வாங்குவாங்க 16 ரூபாயில், அது மறுபடியும் 6 ரூபாய்க்கு வரும், மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் ஏறும். ஹை ரிஸ்க்கை தான் விரும்புவாங்க எல்லாருமே, லோ ரிஸ்க் பிஸ்னஸை விரும்புறதே இல்லை. ஆனால் லோ ரிஸ்க் பிஸ்னஸை பார்த்து சரியான நேரத்தில் வாங்கி சரியான மதிப்பீட்டில் நிறைய சேர்த்து அதோட ட்ராவல் பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அந்த ரிட்டர்ன்ஸ் எங்கே கிடைக்குமோ அந்த இடங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.